இல்லாள் பெண்களை குடும்பத் தலைவியை திருமணமான பெண்ணை தமிழ் இல்லாள் என்று சொல்லும். இல்லத்தை ஆள்பவள் இல்லாள். கணவனை தலைவன், குடும்பத்தை காப்பவன் தலைவன். குடும்பத்தின் தலைமை பண்புடனே அவன் விளங்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் தலைவன். இல்லத்தின் பொறுப்போடு குடும்பத்தை நடத்துபவள்தான் இல்லாள். அவள் தலைவி. இப்படிப்பட்ட குடும்பத்தில் நல்ல தலைவி வாய்த்தால் அந்த குடும்பம் நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, தெய்வீகம் என்று சொல்லுவார்கள். அதேபோல ஒரு குடும்பத்தில் நல்ல பெண்மணி இருந்து குடும்பத்தை தாங்கி கொண்டிருந்த நிலையில் அவள் நோய்வாய்ப்பட்ட நிலையில் வருத்தப்பட்டு சொல்லுகிறார் ஒருவர், நீ வரவில்லையெனில் ஆதரவேது, நீ வரவில்லையெனில் வாடிய துளசி வாடாமல் வளர்ந்திட, நீ வரவில்லையெனில் நீரை பொழிந்து அன்போடு காப்பவர் யார் இந்த வீட்டில், நீ வரவில்லையெனில் நிம்மதியேது, நேசம் பாசம் வளர்வதும் ஏது, நிலையாய் தென்றல் வீசுவதேது, நீ வரவில்லையெனில் ஆறுதல் அளித்திடும் அன்னையின் அன்பை அனாதை நானும் அறிவதும் ஏது, நிழலின் கொழுமை இனிமை எல்லாம் ஏது வீட்டிலே, நீ வரவில்லையெனில் ஆதரவேது, காரிருள் நீக்கிடும் கலச நிலவே, காவியம் புகழும் கலாவாணியே, நீ வரவில்லையெனில் இதையும் தனிலே இன்பநாதம் எழுவதும் ஏது, நீ வரவில்லையெனில் ஆதரவேது என்று சொல்லுவதாக அமைந்தது. இந்த நிலையில் பெண்கள் பொறுப்பில்லாத இருக்கும்போது அந்த குடும்பம் ஒரு நரகமாகிவிடும். தன்னை மறந்து கடமை மறந்து வாழும் குடும்பம் அலங்கோலும். பிள்ளைகளை பெற்ற பிள்ளைகளுக்கு முறையாக நாமே சமைத்து பராமரித்து கவனிப்பு இருந்தால்தான் அந்த பிள்ளைகள் ஒழுங்கான பிள்ளைகளாக வளரும். இல்லை என்றால் காணல் நீரில் தாகம் தீர்க்க ஓடித் திரியும் ஒரு பிள்ளை, கள்ளிப்பூவில் முல்லை மணத்தை தேடி அலையும் ஒரு பிள்ளை, ஆடும் வரையில் ஆடி முடித்து உறங்கி கிடக்கும் ஒரு பிள்ளை. ஆகவே ஒரு குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும். ஒரு கல்வி இருக்க வேண்டும். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம்னா அதோடு பொறுப்பு இருக்க வேண்டும். நல்ல உயர்ந்த செல்வாக்கு இருந்தாலும் அடக்கம் நற்பண்பு எல்லாம் இருக்க வேண்டும் என்பதை அரசன் வீட்டு பெண்ணாக இருந்தாலும்
அம்மா அகந்தை கொள்ளக்கூடாது ஒரு நாளும். அரசன் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் அம்மா அகந்தை கொள்ளக்கூடாது ஒரு நாளும். இந்த அண்ணன் சொல்லே பேச்சை மட்டும் தள்ளாதே, நம்ம அப்பன் பாட்டன் பேரை கெடுத்து கொள்ளாதே என்று பாடியுள்ளார்கள். ஆகவே நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். அங்கு நல்ல குடும்ப தலைவி வாய்க்கும்போது அங்கு குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வளரும், பண்போடு இருக்கும், அந்த குடும்பம் மகிழ்ச்சியோடு இருக்கும், சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல அங்கமாக இருக்கும் என்பது கருத்து.